எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காலிஃப்ளவர் ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பேர் காலிஃப்ளவர் டைனமைட். என்னடா கேட்கும்போது இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப அருமையாக இருக்குங்க. சாப்பிடும்போது டைனமைட் எஃபெக்டில் இருக்கும். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண ஃப்ளாரட்ஸை பாட்டில் இருக்கிற சுடு தண்ணியில் சேருங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேருங்க. 2 நிமிஷம் சுடு தண்ணியில் இருந்தால் போதும். இப்படி செய்யறதால காலிஃப்ளவர் பீசஸ் எல்லாம் க்ளீன் ஆகிடும். தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. நல்லா சூடாகட்டும். ஆறுனதும் ஒரு பவுலுக்கு மாற்றி கொஞ்சம் மசாலா சேர்த்து கலந்து ஊற வைக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எல்லா பீசஸ் மேலேயும் இந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து வைங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஊர்ன ஃப்ளாரட்ஸ் கூட 1/4 கப் மைதா, 1/4 கப் சோள மாவு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாவு சேர்க்கறதால காலிஃப்ளவர் மசாலா நல்லா கோட் ஆகி ஃப்ரை பண்ணும்போது பிரியாமல் இருக்கும். பாருங்க, நான் இப்போ இதை கலக்க தண்ணி எதுவும் சேர்க்கல. காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணியே போதும். ஒரு கடாயை ஸ்டோவ்ல வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ மசாலா கலந்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரை மெதுவாக ஒன்றா எண்ணெயில் போடுங்க. எல்லா பக்கமும் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு ஒரு பவுலில் வச்சுருங்க. ஒரு அகலமான பவுலில் 250 கிராம் மேயோனேஸ் எடுத்துக்கலாம். எக் இல்லைன்னா எக்லெஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க. விஸ்க் யூஸ் பண்ணுறதுனால எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். நான் இதுக்கு தனியாக உப்பு எதுவும் சேர்க்கலை, ஏன்னா சாஸ்லேயே உப்பு இருக்கும். ஸோ அதுவே போகிறோம். இப்போ நம்மளோட டைனமைட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் பீசஸ் மேலே இந்த சாஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே அடியாக சாஸை ஊற்றி மிக்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். கலக்கும் போதே உங்களுக்கு அளவு தெரியும். ஃப்ளாரட்ஸை நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா பீசஸ் மேலேயும் நல்ல சாஸ் கோட் ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் நீளமாக நறுக்குன லெட்டஸ் ஒரு லேயர் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதுக்கு மேலே நம்ம இப்போ ரெடி பண்ண காலிஃப்ளவரை வைக்கலாம். இந்த ரெசிபி எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்க, பீசஸ் எப்படி சாஸில் கம்ப்ளீட்டாக கோட் ஆயிருக்குன்னு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்படி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா ஈவனாக இருக்கும். சூப்பரான காலிஃப்ளவர் டைனமைட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது பேருக்கு ஏற்ற மாதிரியே ஃப்ளேவர்ஸும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பீஸும் அந்த காலிஃப்ளவர் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸும் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.